நீங்கள் தான் வைரங்கிறத உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு புரிய வைங்க. அப்போ என்ன பண்ணணும், உங்களை நீங்களே பட்டை தீட்டிக்கணும். உங்களை நீங்களே பட்டை தீட்டி நான் வைரண்டான்னு மின்னணும். நீங்கள் மின்னினா தான் இந்த உலகத்துக்கு தெரியும் நீங்கள் வைரம்னு. அது வரைக்கும் உங்களை கண்ணாடி துண்டாதான் நினைக்கும். சரியா? இங்கே உங்களை பட்டை தீட்டுற வேலையும் உங்கள் கையில் தான். இன்னொருத்த வந்து பட்டை தீட்ட மாட்டான். புரியுதா? அதை நீங்களே செய்யுங்க, நீங்களே உலகத்துக்கு காட்டுங்க. ஜெயிக்கிறதோட சந்தோஷத்தை அனுபவிங்க. அது வேற லெவலில் இருக்கும். சரியா? கீழே இருக்கிற எவனும் சும்மா மேலே வரல. அதுக்கு பின்னாடி பல வருட கஷ்டம் இருக்கும், பல வருட உழைப்பு, சொல்ல முடியாத ரணம் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி ஜெயிக்கும்போது அந்த சந்தோஷம் வேற லெவலில் இருக்கும். அதை அனுபவிங்க. ஈஸியாக ஜெயிச்சா அதோட அனுபவம் சந்தோஷம் அது வெற்றியாகவே தெரியாது. கஷ்டப்பட்டு கிடைக்கிறது, ஒரு பொருள் ஈஸியாக கிடைச்சா அது நம்ம வீட்டில் எப்படி கிடக்கும்? எரிஞ்சு கிடக்கும். உன்னை கஷ்டப்பட்டு பல வருஷம் காத்திருந்து வாங்கும்போது அது எங்கே இருக்கும்? பீரோக்குள்ளே லாக்கரில் டெய்லி போய் எடுத்து பத்திரமா பார்த்து. கஷ்டப்பட்டு கிடைக்கிற வெற்றிக்கு தான் இங்கே மரியாதை ஜாஸ்தி. சரியா? அப்போ ஜெயிங்க. ஜெயிச்சுட்டு அப்புறம் பேசுங்க. நம்ம இங்கே ஜெயிச்சாதான் நம்ம சொல்கிறதே இந்த உலகம் கேட்குது. ஜெயிக்காதவன் சொல்கிறத இந்த உலகம் கேட்காது. நம்ம ஜெயிச்சுட்டு தான் பேசணும். அப்போ நம்ம டார்கெட் எல்லாமே ஜெயிக்கிறது தான். இன்னொருத்தனை தோக்கடிக்கிறது இல்லை, நம்ம ஜெயிக்கிறது. இங்கே யாரையும் தோக்கடிக்க சொல்லலை, நீ ஜெயிச்சு வா. இல்லையா? அதுக்கு ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம ஜெயிக்கிற மாதிரி தான் இன்னொருக்க அவன் ஜெயிக்க போராடுவான். இல்லையா? நம்ம ஜெயிச்சா